அன்பான கன்னிராசி நேயர்களே, புதன் பகவான் ஆளக்கூடிய ராசியில பிறந்தவங்க அப்படிங்கிறதால இயல்பாகவே புத்தி கூர்மையுடன் இருப்பாங்க. ரொம்பவே எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல தலையிட மாட்டாங்க. தன்னுடைய விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சுய ஒழுக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட அதிகமா பேச மாட்டாங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா தான் எடுத்துக்கிட்ட வேலையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியமும் வெறியும் அதிகமாக இருக்கும். அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓஞ்சு போக மாட்டாங்க. இவங்க தங்களுடைய அழகு மற்றும் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனமா இருப்பாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க எந்த இடத்துல ஏமாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால பணம் பொருள் விஷயத்துல அடிக்கடி மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க. இவங்களுடைய இரக்க குணத்தை சிலர் பயன்படுத்திட்டு அடிக்கடி புலம்பி பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய புலம்பலை கேட்டு மனசு இலகி அவங்களுக்கு பண உதவிகள் பொருள் உதவிகள் எல்லாம் செய்வாங்க. இது இவங்க வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமல்ல, பல முறை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அர்ப்பணிப்போட தான் செய்வாங்க. புதன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதால வியாபாரத்துல மிக சிறப்பா செயல்பட முடியும். உங்களுக்கு சில இடங்கள்ல கூச்ச சுபாவம் இருக்கிறதால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் தங்களுக்கு பிடிச்ச நபர்கள் கிட்ட அதிகமான அன்பும் பாசமும் வச்சிருப்பாங்க. அறிவார்ந்த நபர்களை தான் அதிகமா விரும்புவாங்க. எந்த ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை கச்சிதமா முடிக்கிற அளவுக்கு கில்லாடிங்களா இருப்பாங்க. அன்புக்கும் பாசத்துக்கும் அதிகமா ஏங்கி கிடப்பாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே உண்மையானவங்களா இருப்பாங்க. மனசளவுல ரொம்பவே வலிமையா இருப்பாங்க. இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா, கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சூரியன் சுகஸ்தானத்துல இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க சிரமங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் கிரகம் வலிமையான இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய மனசுல துணிச்சல் தைரியம் அதிகரிக்கும். நீங்க நல்ல விஷயங்களுக்கு இதையெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பலன்களையும், அதுவே உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்கு, தவறான விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா சங்கடமான சூழ்நிலைகளை உண்டாக்கிடும், உங்களுடைய பேரை கெடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அதனால நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தயங்காம நீங்க முழு மூச்சோட போராடுங்க. அதுல ஜெயிச்சும் நீங்க காட்டுவீங்க. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் மாலவ யோகத்தோட இருக்க போறாரு. இதனால உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். நீண்ட நாளாக நீங்க கனவு கண்டிருந்த வாழ்க்கை உங்களுக்கு பலிக்க போகுது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மற்றவர்கள் மனதுல என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்க செயல்படுவீங்க. இதுவரைக்கும் நிறைய கடன்ல தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கடனுக்கு வட்டி கட்ட இன்னொரு கடனை வாங்கி இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலங்கள்ல வரப்போகுது. பிரிந்த காதலர்கள் எல்லாமே மீண்டும் சேருவாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் திருமணம், எதிர்பாராத குழந்தை பாக்கியம் எல்லாமே ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு குடும்பம் மற்றும் பெரியவர்களிடத்துல ஆலோசனை கேட்டுட்டு ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்களாகவே தனிச்சு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை முழுசா புரிஞ்சுக்காம உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும். மனதில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த குடும்ப உறவுகள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில
யாரும் குறுக்கீடு செய்ய மாட்டாங்க. சில உறவுகளை கையாளும் போது உங்களுக்கு மன உறுதி அதிகமாக வேணும். எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்கும் அவங்களாகவே அதை திருத்திக்கிறதுக்கும் நீங்க ஒரு காரணமா இனி இருக்க போறீங்க. உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சிறந்து விளங்குவாங்க. தானாகவே கத்துக்கிறக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். புதிய வாகனங்கள், வீடு மற்றும் சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க. வயோதயத்துல தன்னுடைய குழந்தைகளோட சண்டை போட்டுக்கிட்டு மன கஷ்டத்திலையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிட்டு இருந்தவங்க தன்னுடைய தவறுகளை உணர்ந்து குடும்பத்தோடு ஒன்னா சேருவாங்க. அவர்களுடைய இறுதி காலம் நிம்மதியாக இருக்கும். பேர குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். நீண்ட காலம் பிரிஞ்சிருந்த குடும்ப உறவுகள் எல்லாமே சேருவாங்க. தவறான நண்பர்களின் சேர்க்கை மற்றும் பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். விளையாட்டுக்கு கூட தப்பான விஷயங்களை நீங்க செய்ய விரும்ப மாட்டீங்க. மது மற்றும் போதை பழக்கங்கள்ல இருந்தா கூட அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதங்கள்லயே உங்களுடைய உடல்நிலை சீராகும். கணவன் மனைவி நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சிருப்பீங்க. பிரிவினுடைய வலியை உணர்ந்திருப்பீங்க. உங்களோட மனசு ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் சரியாக இருந்துச்சுன்னா சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்க எடுக்கலாம். அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடைய முயற்சியால உங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும். நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழணும் அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்தாதான் நமக்கு மற்றவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். தேவையான இடங்கள்ல அன்பு காட்டுங்க. அவசியமான இடங்கள்ல கண்டிப்பாகவும் நீங்க நடந்துக்கணும். இதுவெல்லாம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனக்கு நடக்குமா? இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு என்னைக்கும் இந்த வாழ்க்கையை வெறுக்காதீங்க. சந்தேகமும் படாதீங்க. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யறவங்க தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்தவித முயற்சியும் செய்யாதவங்க தான் தன்னுடைய ஜாதகம் சரியில்லை, தன்னுடைய தலைவிதி இப்படிதான், தனக்கு நல்லதே நடக்காது, மற்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும், நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு தனக்குத்தானே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வயசையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை எதிர்காலத்துல கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாம எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தான் இருக்கு. இது வரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் இப்ப வரைக்கும் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நிம்மதியா வாழ போறீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். முக்கியமா பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். சினிமா, இசை, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய முயற்சிகள் சிறந்த பலனை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள், பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்யறது மிகப்பெரிய பலனை பிற்காலத்துல கொடுக்க போகுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய திருமணங்கள் தடைபட்டு நின்றிருக்கலாம். புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் கிடைக்கும். நல்ல புரிதலோடு இனிமையான திருமண வாழ்க்கை அமையும். ஐடி மற்றும் கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் இருக்கும். வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் அவங்களுடைய சேமிப்பை குறைக்கும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிக்க முடியும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். துரோகிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே தீரும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் நீங்க ஜெயிச்சு முன்னேறி வருவீங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க. வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கடவுளை முழுசா நம்புங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு துணை செய்யும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும். இந்த 2026ஆம் ஆண்டுல
நீங்களும் சரி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி, புதுவிதமான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.